ஜே குதக ஜே குதன குதக தன குதி குதக திரிகிடதும் தக்கிட்ட கஜுன்னு தக்கிட்ட கஜுன்னு தாக்கடதும் தெத்தி தாக்கடதும் தா டும் தாதி கீட்டத்தும் தா டும் தாதி கீட்டத்தும் தா டும் தாதி கீட்டத்தும் தா தா கிண்ணத்தும் திங்கிண்ணத்தும் தா திங்கிண்ணத்தும் தா கதா திங்கிண்ணத்தும் தா கதி கதா திங்கிண்ணத்தும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று நமது புனிதர் அந்தோனியாரின் 124ஆம் ஆண்டு திருவிழாவினை சிறப்பிக்க வந்துள்ள நமது பாசத்துக்குரிய நமது மண்ணின் மைந்தனாம் நம் அன்புக்குரிய இரு தந்தை அவர்களுக்கும் மற்றும் உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பான வணக்கங்கள். கடந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய குடும்பங்களுக்கு இறைவன் செய்த நல்ல பல மேலான காரியங்களுக்கு நன்றி கூறுவதோடு
குடும்பத்தை ஒப்புக்கொடுத்து இத்திருவிழா சிறப்பாக நடைபெற அவரது ஆசிரை இறைஞ்சுவோம். புனிதர்கள் வணக்கம் கடவுளுக்கு எதிரானதல்ல. அவர்கள் வழியாக நாம் இன்னும் கிறிஸ்துவ வாழ்வை அர்த்தமுள்ளதாக்க துணை புரிபவை என்று எண்ணுதலே சிறந்தது. நமக்கு முன் மாதிரியாக திகழ்பவர்கள் நம் இறை நம்பிக்கையில் வளர துணை புரிபவர்கள். கடவுளின் அன்பை உணர்ந்து வாழ்ந்து காட்டி மற்றும் அவரின் மதிப்பீடுகளை வாழ்வாக்கிய நம் புனிதரின் வாழ்க்கை முறையை நாமும் பின்பற்றி இயேசுவின் சாட்சிகளாக வாழ்ந்திட அருள் வேண்டி இத்தெய்வீக திருப்பலியில் இணைந்திடுவோம் வாரீர். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தர்மையான காலை பொழுதிலே உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களது இனிய காலை வணக்கத்தையும் நம்முடைய பாதுகாவலராகிய புனித சந்தியாவுடைய திருவிழா வாழ்த்துக்களை உரித்தாக்கி கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஜூன் மாதத்தில் உங்களை சந்தித்து உங்களுக்காக ஜெபிப்பதிலும் நீங்களும் எனக்காக ஜெபிப்பதிலும் உண்மையிலுமே இந்த இறை மனித உறவு இந்த திரு அவையில் நமக்கு இன்னும் அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதங்கள் பெற்றுத்தர உதவி செய்கிறது என்கிற வகையில் மீண்டும் இந்த 25ஆம் ஆண்டு பாதுகாவலுடைய திருவிழாவில் பங்கெடுப்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன். என்னோடு இணைந்து புத்தம் புது மலராக திண்டுக்கல் மறை மாவட்டத்திற்கு உதயமாக இருக்கக்கூடிய பாசத்துக்குரிய ஆண்ட்ரூஸ் கிளின்டன் என்கின்ற அருள் பணியாளர் உங்களுக்கு அருளுரை வழங்கி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர நம்மோடு இந்த திருவிழாவில் இணைந்திருக்கிறார்கள். எனவே அவருடைய கருத்துக்களுக்காக செபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அவருக்காகவும் அவருடைய மறை மாவட்டமாகிய திண்டுக்கல் ஆயர் மற்றும் குருக்களுக்காகவும் மேலும் அவர்கள் படிக்கக்கூடிய பவுல் குரு மடத்தினுடைய கருத்துக்காகவும் செபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இக்கருத்துக்களோடு நம்முடைய இந்த மார்சிங்பேட்டை திருவிழாவை நடத்தக்கூடிய ஒரு முக்கியஸ்தர்கள் திருவிழா குழுவினர் அத்தனை பேருக்காகவும் செபிப்போம். அதோடு டாசு சத்யா செனோவா நன்றி பலியாகவும், சுப்பிரமணியபுரியம் மிக்கேல் ஜியான் பிறந்தநாள் நன்றி பலியாகவும், சஹாய மேரி டெலிசா டேசிராணி நன்றி பலியாகவும், ரெஜி ரோஸ்லி நன்றி பலியாகவும், அல்ஃபோன்ஸ் ராஜ் ஜான்சி சந்தியா நன்றி பலியாகவும், ஸ்டாலின் மில்லன் லெஸ்லி நன்றி பள்ளியாகவும், ஆரோக்கியநாதன் ஜெயராணி குடும்பத்தார் நன்றி பள்ளியாகவும், வாசன் நகர் ஜோசப் ஜெனிஃபர் திருமண நாள் நன்றி பள்ளியாகவும், ஆலம் திரு செல்வம் டெய்சி நன்றி பள்ளியாகவும், பொன்னகர் இன்ஃபென்ட் ஆலிஸ் ஆண்டனி குடும்பத்தார் நன்றி பள்ளியாகவும், அந்தோனி சாமி சிந்தியா ஜேம்ஸ் சந்தோஷ் குடும்பத்தார் நன்றி பள்ளியாகவும், ஜெயரூபன் பிரபா அந்தோனி ராஜ் பாசின் இக்குடும்பத்தார் குழந்தை வரத்திற்காக நன்றியாகவும், மேலப்புதூர் மார்டின் செரோம் ஷீபா குடும்பத்தார் நன்றி பள்ளியாகவும், கீரனூர் ஜான்போஸ்கோ ஜாக்குலின் குடும்பத்தார் நன்றி பள்ளியாகவும், மரியம்மாள் வான்மதி உடல் நலம் பெற்றதற்கு நன்றி பள்ளியாகவும், அடைக்கலராஜ் ரோசலின் நிர்மலா ஆலிவர் ஜாக்சன் கிறிஸ்டி ஜெய்சன் கிருபா கேத்ரி நன்றி பள்ளியாகவும், அடைக்கல ராஜுக்கு விரைவில் பூரண சுகம் கிடைக்க வேண்டுதல் பள்ளியாகவும், ஜோசப் மனோகரன் ஜென்சி காமாட்சி ஜான் பார்த்த சாரதி ஜெனிஃபர் ராகவி இப்பள்ளியினை வேண்டுதல் பள்ளியாகவும், ஜான் சுசைமேரி ஆண்டனி டேவிட் ராஜ் குடும்பத்தார் நன்றி பள்ளியாகவும், ஆரோக்கியகுமார் கிறிஸ்டினா தீபா குடும்பத்தார் நன்றி பள்ளியாகவும், லொரேட்டா பிறந்தநாள் நன்றி பள்ளியாகவும், தீனா பிரியா குடும்பத்தார் நன்றி பள்ளியாகவும், இன்று சிற்றுன்றி உபயம் செய்யக்கூடிய லாம் டோம்னிக் எபரன்சியா குடும்பத்தார் நன்றி பள்ளியாகவும், லூர்து சுவாமி குடும்பத்தார் வேண்டுதல் பள்ளியாகவும், மொழி ஜார்க்கண்ட் சகாயம் குடும்பத்தார் நன்றி பள்ளியாகவும் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இக்கருத்துக்களோடு இந்த காலை பொழுதில் இந்த கல்வாரி பள்ளியில் கொண்டாட்டத்தில் பங்கெடுக்க கலைமான் நீரோடையை ஆர்வமுடன் நாடி வருவது போல வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த திருப்பலியை சிறப்பாக ஒப்புக் கொடுத்து செபிக்கின்றோம். அனைவரும் எழுந்து நின்று இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாட தடையாக இருக்கும் பாவங்கள், குற்றம் குறைகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே.
ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அத்துணையும் மன்னித்து நமக்கு நிலை வாழ்வினை சொந்தமாக்கி தருவாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம்மக்களாகிய எங்களுக்கு வழங்கி உள்ளீரே. அதனால் அவரது உதவியா நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை
கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றி பிள்ளைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது இறை மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுளே எங்கள் உள்ளங்களில் அவரது ஒளியை வீச செய்தார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வார்த்தை 15 மற்றும் 4ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1-3-6 வரை. சகோதர சகோதரிகளே, இன்று வரை மோசேயின் திருச்சட்டம் வாசிக்கப்படும் போதெல்லாம் அவர்களின் உள்ளத்தை ஒரு திரை மூடி இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் பால் திரும்பினால் அந்த திரை அகற்றப்படும். இங்கே ஆண்டவர் என்பது தூய ஆவியாரை குறிக்கிறது. ஆண்டவரின் ஆவியார் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு. இப்பொழுது நாம் அனைவரும் முக்காடு இல்லா முகத்தினராய் ஆண்டவரின் மாட்சியை பிரதிபலிக்கிறோம். இவ்வாறு மென்மேலும் மாட்சி பெற்று அவர் சாயலாக மாற்றமடைகிறோம். இவையெல்லாம் ஆவியாம் ஆண்டவரின் செயலே. கடவுளின் இரக்கத்தால் நாங்கள் இத்திருப்பணியை பெற்றிருக்கிறோம். ஆகையால் மனம் தளராமல் இருக்கிறோம். நாங்கள் அறிவிக்கும் நற்செய்தி அழிவிருக்கோருக்கு அன்றி வேறு எவருக்கும் மறைக்கப்பட்டிருக்கவில்லை. இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கிவிட்டது. எனவே அவர்கள் கடவுளின் சாயலாய் விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய நற்செய்தி ஒளியை காண முடிவதில்லை. நாங்கள் எங்களை பற்றி அல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றியே அறிவிக்கிறோம். அவரே ஆண்டவர் என பறைசாற்றி வருகிறோம். நாங்கள் கிறிஸ்துவின் பொருட்டு வந்த உங்கள் பணியாளர்களே, இருளிலிருந்தே ஒளி தோன்றுக என்று சொன்ன கடவுளே எங்கள் உள்ளங்களில் அவரது ஒளியை வீச செய்தார். அது கிறிஸ்துவின் திருமுகத்தில் வீசும் கடவுளின் மாட்சியை அறிவொளியே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மிகையாக என்னை மண்ணில் விளைய வைத்தாய், நல்லுரமாகி உயிர் தந்து வளர வைத்தாய். மிகையாக என்னை மண்ணில் விளைய வைத்தாய், நல்லுரமாகி உயிர் தந்து வளர
நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5. ஆண்டவருடைய வார்த்தைகள் 20 தொடங்கி 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டன அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும்போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலும் கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோணியாரிலும் எனக்கு மிகவும் பிரியமான பாசமிகு தந்தையே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய புனிதர் கோடி அற்புதரும் நாம் எல்லாம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நாம் எல்லோருமே எப்பொழுதுமே அமைதியாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறார்கள். அதைத்தான் அவர்கள் வேண்டுகிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, கோடி அற்புதரை பற்றி ஏராளமாக காரியங்களை பேசிக்கொண்டே போகலாம், நிறைய இருக்குது. இருந்தாலும் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். கோடி அற்புதர் புனித அந்தோணியார் அழியா நாக்கு கொண்ட ஒரு மிகப்பெரிய புனிதர். திருச்சபையிலே எத்தனையோ புனிதர்கள் இருந்தாலும் அந்த நம்முடைய புனிதருக்கு மட்டும் கடவுள் தந்த ஒரு சிறந்த ஒரு கொடையாக நான் பார்ப்பது அவருடைய நாக்கானது இன்று வரை அழியாமல் இருக்கின்றது. அப்படி என்ன நம்முடைய புனிதர் செய்தார் என்று பார்க்கின்ற பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை அவர் முழுமையாக நம்பி அதை எளிய மக்களுக்கு அது நற்செய்தியாக நம்முடைய புனிதர் பறைசாற்றினார். ஆண்டவருடைய வார்த்தையை தன்னுடைய நாவாலே அறிக்கையிட்டதனுடைய ஒரு முக்கிய அறிக்கையிட்டார். அந்த அறிக்கையிட்டத்தின் விளைவாக தந்தையாகிய கடவுள் அவருக்கு பார்த்தீங்களேன்னு சொன்னால் அவருடைய நாக்கு இன்று வரைக்கும் அழியாமல் இருக்கிறது. எவ்வளவு ஒரு பெரிய ஒரு புதுமை கடவுள் நம்முடைய புனிதருக்கு தந்திருக்கின்றார். நம்முடைய வாழ்வில் யோசித்து பார்ப்போம். நாமும் திருப்பலி நேரங்களில் பூராம் எப்பொழுதெல்லாம் திருப்பலிக்கு வருகின்றோமோ அப்பொழுதெல்லாம் நற்கருணை ஆண்டவரை நம்முடைய உள்ளத்திலே வாங்குகின்றோம். நாம் கடவுளுடைய வார்த்தையை எப்படி நாம் பிறருக்கு அறிவிக்கின்றோம் என்று இன்றைய நாளிலே நாம் யோசித்து பார்க்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய வார்த்தையை நாம் பிறரிடம் அறிவிக்கின்ற பொழுது நாமும் ஒரு நற்செய்தியாளர்களாக நாம் மாறுகின்றோம். நம்முடைய புனிதர் கோடி அற்புதர் மிகவும் ஆண்டவருடைய வார்த்தையை
எளிய முறையிலே எளிய மக்களுக்கு எப்படி நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 ஆண்டுகள் இவ்வுலகிலே வாழ்ந்த பொழுது எப்படி சின்ன சின்ன காரியங்களிலெல்லாம் சிறிய காரியங்களை அவர் எப்படி எடுத்துரைத்தாரோ அதுபோல நம்முடைய புனிதரும் புனித கோடி அற்புதரும் எளிய மக்களுக்கு சாதாரண இயேசுவனுடைய அந்த இறையாட்சி மதிப்பீடுகளை பறைசாற்றினார். இறையாட்சியினுடைய அந்த மதிப்பீடுகளை எல்லாம் எடுத்துரைத்தார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நாம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒன்றாக நான் பார்ப்பது, நம்முடைய வாழ்விலே நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பிறரிடம் பேசுகின்றோம், கடவுளுடைய வார்த்தைகளை பிறரிடம் எடுத்துரைக்கின்றோமா என்று நாம் ஆழமாக யோசிக்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, நாம் நிறையா பேசுவோம். என்ன சொல்கிறீங்க? ஆமாவா இல்லையா? நம்முடைய வாழ்வில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சமூகத்தில் ஏராளமான காரியங்களை, ஏராளமான வார்த்தைகளை அதிகமாக பேசுவோம். அதிலேயும் சொல்லப்போனால் நல்ல வார்த்தைகளை அதிகமாக பேசுவோம், ஆங்கில வார்த்தைகளை இன்னும் அதிகமாக பேசுவோம். அன்புக்குரியவர்களே, நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகின்றோம் என்பதை இன்றைய நாளிலே நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய புனிதருக்கு ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா எடுத்து கொண்டிருக்கின்றோம், நன்றி செலுத்தி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய புனிதருடைய பரிந்துரை ஜெபத்தின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நம்மையும், நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய பிள்ளைகளையும், நம்முடைய தொழிலையும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய புனிதர் கோடி அற்புதருடைய பரிந்துரை ஜெபத்தின் வழியாக நம்மையெல்லாம் ஒவ்வொரு நாளும் உயர்த்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார் என்று நாம் எப்பொழுதுமே முழுமையாக நம்ப வேண்டும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய கோடி அற்புதர் புனித அந்தோனியார் நற்கருணையின் மீது முழுமையாக அன்பு கொண்டிருந்தார். நற்கருணையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே முழுமையாக பங்கு பெற்று நற்கருணை ஆண்டவரை தன்னுடைய உள்ளத்திலும் தன்னுடைய உள்ளத்திலே சுமந்து இறைவனுக்கு உகந்த வாழ்வு வாழ்ந்தவர்தான் நம்முடைய புனித பதுவை அந்தோனியார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாம் திருப்பலியிலே பங்கு பெறுகின்ற நேரங்களிலெல்லாம் நற்கருணை ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே வருகின்றார். நம்முடைய உள்ளத்திலே வருகின்ற நற்கருணை ஆண்டவர் உள்ளத்தில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம நற்கருணை ஆண்டவர்கிட்ட ஏதாவது 2 வார்த்தை பேசுகிறோமா? யோசித்து பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, நற்கருணை ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் வருகின்ற பொழுது நாமெல்லாம் ஒரு மறு கிறிஸ்துவாக வாழ வேண்டும். நாமெல்லாம் இயேசுவுக்கு உண்மையான ஒரு சாட்சிகளாக வாழ வேண்டும். இயேசுவுக்கு உண்மையான சீடர்களாக வாழ வேண்டும். அதைத்தான் நம்முடைய புனித கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோனியார் செய்தார். ஆண்டவர் இயேசுவுக்காக உண்மையாக வாழ்ந்தார். ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய உள்ளத்திலே சுமந்தார். ஆண்டவர் இயேசுவை ஒவ்வொரு நாளும் ஏழை எளிய மக்களுக்கு நற்செய்தியின் வாயிலாக அறிவித்தார் என்று சொன்னால், நாமும் அவருடைய பாதுகாவலை நம்பி, அவருடைய துணையை நம்பி ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்விலே மாற்றம் இருக்கின்றதா, இல்லது நம்முடைய வாழ்வு தேங்கிய நிலையில் இருக்கின்றதா என்று நாம் ஆழமாக யோசிக்க வேண்டும். அப்படி நம்முடைய வாழ்வு தேங்கிய நிலையில் இருக்கிறது என்று சொன்னால், இன்னும் வருகின்ற நாட்களிலே நம்முடைய வாழ்வானது நீரோடையாக மாற வேண்டும். நீரோடையாக இருந்தால் தான் நம்முடைய வாழ்வு இன்னும் அதிகமாக செழிக்கும். அன்புக்குரியவர்களே, ஏன்னா எல்லாம் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க போல், எல்லாம் தூக்க நிலையில் இருக்கிறீங்களா? எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, சந்தோஷமாக இருக்கின்ற பொழுதுதான் கோடி அற்புதர் இன்னும் அதிகமாக நம்மை ஆசீர்வதிப்பார். இப்படி சோகமாக வந்தாங்கன்னா யாருக்கா பிடிக்குமா? நம்ம குடும்பத்தில் யோசித்து பாருங்களே, இப்படியே வராங்க, என்னடா வாழ்க்கை, என்னடா இப்படியா, அப்படியா சரிப்பா, அப்படியா சரிங்க, அப்படியா சரிங்க, அப்படி என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்தில் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. கலகலப்பாக மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது நம்முடைய குடும்பம் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படும். இன்னும் நம்முடைய குடும்பம் அதிகமாக கடவுள் நம்முடைய குடும்பத்தை ஒவ்வொரு நாளும் உயர்த்தி கொண்டிருக்கின்றார். என் அன்புக்குரியவர்களே, எப்பொழுதுமே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதைத்தான் கோடி அற்புதர் இன்னும் அதிகமாக நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னும் நம்முடைய கோடி அற்புதர் குழந்தை இயேசுவை தன்னுடைய கரத்திலே சுமந்தவர். திருச்சபையிலே 3 நபர்கள் தான்
குழந்தை இயேசுவை தங்களுடைய கரங்களிலே சுமந்தவர்கள். ஒன்று நம்முடைய தாய் அன்னை மரியாள், இரண்டாவது நம்முடைய யோசேப்பு, மூன்றாவது நம்முடைய புனிதருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம், குழந்தை இயேசுவை தன்னுடைய கரத்திலே சுமந்து நமக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நாம் யோசித்து பார்ப்போம். அழியா நாக்கு கொண்ட நம்முடைய புனிதரை போல நாமும் ஒவ்வொரு நாளும் நல்ல காரியங்களை பேசிக்கொண்டு இருக்கின்றோமா? நல்ல காரியங்களை பேசிக்கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நாமும் புனிதரால் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இரண்டாவதாக, நற்கருணை ஆண்டவர் மீது இன்னும் அளப்பரிய ஒரு நம்பிக்கை. நற்கருணை ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே வருகின்ற பொழுது இன்னும் அதிகமாக நாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். நற்கருணை ஆண்டவரைப் போல நாமும் பிறருக்காக வாழ வேண்டும். பிறருக்காக நம்மையே நாம் கரைத்து கொள்ள வேண்டும். புனித அந்தோணியார் பிறருக்காக வாழ்ந்தவர். ஆனால் நம்முடைய வாழ்விலே நாம் பிறருக்காக வாழ்வோமா? என்னங்க சாமி, நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க, நீங்கள் வந்து பார்த்தா தான் தெரியும் எங்கள் குடும்பத்தில், இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும் பக்கத்து குடும்பத்தில். பிறர் வாழுகின்ற பொழுது, பிறர் குடும்பம் வளருகின்ற பொழுது நம்முடைய நிலை எப்படிப்பட்ட நிலையாக இருக்கின்றது? சரி, அவன் நல்லா இருக்கட்டும் என்று நினைக்கின்றோமா? இல்லை அவன் ஐயோ அவன் நல்லாவே இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றோமா? யோசித்து பார்ப்போம் என் அன்புக்குரியவர்களே. கோடி அற்புதருக்கு விழா எடுக்கின்ற இந்த அருமையான நாளிலே இதோ கோடி அற்புதர் உங்களையெல்லாம் இதோ இந்த அதிகாலை வேளையிலே நிறைவாக அவருடைய பரிந்துரை ஜெபத்தின் வழியாக நிறைவாக ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார். இதோ அருள்மலையை பொழிந்து கொண்டிருக்கின்றார். எனவே அதற்காக நன்றி கூறுவோம். கோடி அற்புதரை போல நாமும் ஒவ்வொரு நாளும் அவரை போல நற்செய்தியை அறிவிப்பவர்களாக, அவரை போல நற்கருணையின் மீது இன்னும் அதிகமாக தாகம் கொண்டவர்களாக, நற்கருணை ஆண்டவர் மீது இன்னும் அதிகமாக நம்பிக்கை கொண்டவர்களாக பிறருக்காக வாழ முயற்சி செய்வோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய புனித பதுவை அந்தோணியாருடைய நம்முடைய பாதுகாவலர் கோடி அற்புதரின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய பேர பிள்ளைகளையும் நம்முடைய தொழிலையும் நம்முடைய வியாபாரத்தையும் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பையும் தன்னுடைய அருள் கரத்தாலே தொட்டு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பு தந்தையே இறைவா, உம் திருவுடலாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் ஆகியோர் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கிறோம். உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறைமக்களை அன்பின் சமூகமாக கட்டியெழுப்பவும், உம் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனே எம் இறைவா, எம் கிளை பங்கினை சிறப்பாக வழிநடத்தி இன்று இத்திருவிழா திருப்பலியின் சிறப்பிக்கும் எங்கள் மண்ணின் மைந்தர் எமது முன்னாள் பங்கு தந்தை அவர்களை நல்ல உடல் சுகத்துடனும் அவர் பங்கின் வளர்ச்சிக்காக செய்யும் அனைத்து பணிகளிலும் உடனிருந்து அவரை நிறைவாக ஆசீர்வதியோம். மேலும் எம் பகுதி அன்பியங்களையும் எமது ஆலய பொறுப்பாளர்களையும் பாடல் குழுவினர்களையும் ஆசீர்வதித்து நாங்கள் என்றும் இத்திருச்சபையின் வளர்ச்சிக்காக ஈடுபாடுடன் செயல்பட எம் புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே இறைவா, சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்றவரே, எப்பகுதியில் உள்ள குழந்தைகள் அனைவரையும் ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற்று விளங்கவும் என்றும் உம் அன்பு பிள்ளைகளாக வளர உம் வல்லமையை அவர்கள் மேல் பொழிய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, எம் புனிதரின் திருவிழாவினை சிறப்பிக்க நாங்கள் ஏறெடுக்கும் எல்லா காரியங்களையும், குறிப்பாக இன்று நடைபெறும் தேர் பவனியையும் அன்னதானத்திற்கு தேவையான பொருள் உதவிகளையும் நிறைவாக கிடைத்திடவும், நாங்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் தொடர்ந்து வாழவும், எமது பங்கின் வளர்ச்சியால் முழுமையாக ஒத்துழைக்கவும்
எடுத்துக்காட்டான மக்களாக வாழவும் அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே எம் இறைவா, 124ஆம் ஆண்டு திருவிழா சிறப்பாக நடைபெற பல்வேறு வகைகளில் பொருள் உதவிகளை தாராளமாக வழங்கிய உபயதாரர்களையும் அவர்களது குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் உமது இறை இரக்கத்தில் நிலைத்து வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி கரம் குவித்து நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். 100 ஆண்டுகளை கடந்து விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கும் என்னுடைய வாழ்வில் இறைவன் எந்த அளவிற்கு மகிழ்வையும் அமைதியும் ஒரு வகையான நிம்மதியும் கொடுத்திருக்கிறார். விழா என்றாலே சந்தோஷம், விழா என்றாலே ஒரு வகையான நிம்மதியை தரக்கூடிய நன்றி பெருக்கோடு நம்மை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வு. எனவே இந்த நிகழ்வில் என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் நான் எந்த அளவிற்கு என்னுடைய ஆன்மாவை நான் காத்திருக்கிறேன், வளர்த்திருக்கிறேன் என்று சிந்தித்து பார்ப்போம். அந்த மகிழ்ச்சியும் மன நிறைவையும் எப்பொழுதும் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் கொடுங்க என்று சொல்லி கேட்போம். ஒவ்வொற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் எங்கள் குலதெய்வமாகிய கோடி அற்புதர் அந்தோனியார் வழியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, உங்களுடையதும் எங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. கனிவுமுக்கு இறைவா, பழைய மனிதனை களைந்து உமது சாயலுக்கு ஏற்றவாறு புதிய மனிதனை
எங்கள் குலதெய்வமாகிய அந்தோனியாரில் உருவாக்க திருவிழம் கொண்டீரே, அதனால் நாங்களும் அவரை போன்று புதுப்பிக்க பெற்று உமக்கு உவப்பு அளிக்கும் ஏற்புடைய இப்பழிபொருளை ஒப்புக் கொடுக்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேல எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் விண் அரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் சிறப்பாக எங்கள் குலதெய்வமாகிய புனித அந்தோனியாரில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்கும் இருக்கும் அந்த அருள் கொடைகளை இந்த உலகிலேயே சிறப்பாக மாசிங்பேட்டை பீமநகர் பகுதியிலே நாங்கள் பெற்று அனுபவிக்க அவர்களை வழி நடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஒரே குடும்பமாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. காலை பொழுதில் இந்த கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கும் இந்த கல்வாரி பள்ளியில் கடவுள் நம்மோடு பேசுகிறார். நாம் அவரிடத்திலே உரிமையாக பிள்ளைகளுக்குரிய வாஞ்சியோடு அவரை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், ஸ்துதிக்கிறோம். எனவே எனக்காக, என் குடும்பத்திற்காக, என் பிள்ளைகளுக்காக, என் கணவனுக்காக, என் மனைவிக்காக என்கின்ற அந்த ஒரு நிலையிலிருந்து கொஞ்சம் முன் வந்து எனக்கு பின்னும், எனக்கு வலப்புறமும் இடப்புறமும் எனக்கு முன்னுமாய் இருக்கக்கூடிய இயேசுவின் உடலாய் என் சகோதர சகோதரியாய் வஞ்சியோடு நான் நேசிக்கும் என் அடுத்திருப்பவர்களுடைய கருத்துக்களுக்காக ஜெபிக்க உங்களை அழைக்கின்றேன். நிச்சயமாக உள்ளத்திற்குள்ள 1000 தேவைகளை வைத்துக்கொண்டு இந்த வேளையில் என் ஆண்டவர் எனக்கு மனமிறங்க மாட்டாரா, அந்தோனியாரின் வழியாக என் குடும்பம் இந்த ஆண்டு நான் நினைத்த காரியங்களெல்லாம் நடக்காதா என்கின்ற ஏக்கத்தோடு, பெருமூச்சோடு உங்கள் முன் விழுந்தல் படி கொண்டிருக்கலாம். அவர்களையெல்லாம் நினைத்து அவருடைய கருத்துக்களுக்காக இன்னும் சிறப்பாக பிறருடைய நலனுக்காக ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் அகமகிழ்கின்றார். அளவுக்கு அதிகமாக அந்த ஆசீர்வாதத்தை அள்ளி தருகிறார் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு நாம் நம் அருகில் இருக்கக்கூடிய ஜீவன்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று.
அவருடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்துவை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். கைவாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமுமாக எழுகவை மாறுவனமாக. அவப்பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி சொல் அதை பெற்று தம் சீடர்களுக்கு பகிர்ந்தளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன். இருந்து பாடுவோமா? நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன், என் ஆண்டவரை நம்பினேன். அவன் மீறவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு பகிர்ந்தளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன், என் ஆண்டவரை நம்பினேன், என் ஆண்டவரை நம்பினேன். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை விற்பனை நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தை மீட்பு அளிக்கின்ற இந்த கிண்ணத்தை ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன் நாங்கள் ஊழியம் புரிய தகுதியற்ற எங்கள் நீர் மனமாற ஏற்றுக்கொண்டு இந்த பள்ளி செலுத்த ஏற்புடையவர்களாய் மாற்றினீர் என்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் எங்களிடம் இருக்கின்ற பிளவுகள் வேற்றுமைகள் இவற்றையெல்லாம் வேறறுத்து ஒற்றுமையோடு நாங்கள் வாழ இதோ தூய அவர் வழியாக நாங்கள் இறைஞ்சு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்களின் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோனியார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர்
ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்லறிவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பிள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென் ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்து போதித்தவாறு அந்த இறை அரசு இந்த மண்ணில் வரவுடைய பிள்ளைகள் நாம் எல்லோரும் இணைந்து இரு கரம் விரித்தவர்களாக விண்ணக தந்த இடத்துல உரிமையாயும் ஆசையோடும் வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்தங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை நோக்கி மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கவலைகளும் கஷ்டங்களும் கண்ணீரும் கடன் பிரச்சனைகளும் இன்றி நலமாய் வளமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காகவும் மகிழ்ச்சியோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அமைதி உங்களுக்கு சொல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்ற நாளில் உம் திருத்துதர்களுக்கு திருவாய் மொழிந்தர வாழ்வின் குற்றங்களை மன்னித்து இதோ நாங்கள் வேண்டி கேட்கிற அமைதி, ஒற்றுமை, சமாதானம், சந்தோஷம், இரக்கத்தை எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பங்கிலும் நாட்டிலும் சபைகளிலும் நிறைவாய் தந்தருள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் ஒவ்வொருவரோடும் தங்குவதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்னைத்தரசா ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, அமைதி எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா ஒரு சின்ன ஸ்மைல், அழகாக ஒரு புன்னகை செஞ்சாலே போதுமா அமைதி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுமா. எவ்வளோ பெரிய கோவக்காரனையும் சிரிச்சே கவுத்தரலாம் அப்படின்னு அம்மா ரொம்ப அழகாக சொல்லிட்டு போனாங்க. உண்மையிலே நான் ஃபாதர்கிட்ட அதை நிறையவே கற்றுருக்கிறேன். எப்பயுமே சிரிச்ச முகத்தோடே இருப்பாருங்க வகுப்பில். எனவே அடுத்தவங்களுடைய கண்ணை பார்த்து இதயத்தின் ஆழத்திலிருந்து ஒருவருக்கொருவர் அமைதியை திருவிழா வாழ்த்துக்கள் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபித்தேன் இன்றைக்கி சிறப்பாக. ஏன்னா அந்த நற்கருணை ஆண்டவர் முன்னாடியே ஜெபிக்க உங்களை அழைச்சேன், நீங்களும் ஜெபிச்சிங்க. எனவே உங்களுக்காக ஜெபிச்சேன், நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி மனசார வாழ்த்தி அமைதியை பரிமாறிக்கொள்வோம். அமைதி உரித்தாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இதோ நான் உட்கொள்ளும் உடலும் திரு ரத்தமும் என்னுடைய நீதி திருப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் பரிவிறக்க தலையின் உள்ளத்தை உடலை காத்திட்டு வரும் மருந்தாகிட அருள் புரியும். நான் என்னுடைய கட்டளைகளிலே கருத்தோட்டிக்கு செய்திருளும். நான் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை இந்த உலகத்திற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் கொண்டு வந்தவர். இவரை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற நீங்கள் அத்துணை பேரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நிலை வாழ்வினை வழங்குவாராக. ஆமென். நீன்றி நான் இல்லை, நிலையானதொன்றில்லை, நினைவாய்
பேருக்கும் மீண்டும் திருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையிலுமே 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பாரம்பரியமிக்க ஒரு அற்புதமான விழாவை நம்முடைய மரியணை பெராளி கிளை பங்காகிய இந்த அந்தோனியார் கிளை பங்கு பீமநகர் பகுதியில் மிக சிறப்பாக திருச்சி தமிழகம் எங்கும் வியக்கும் வண்ணம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நாளில் உங்களுக்காக சிறப்பாக ஜெபித்தோம். அருகில் இருந்த தந்தை அவர்கள் திண்டுக்கல் மறை மாவட்டத்தை சேர்ந்தவர். கடந்த மே மாதம்தான் அவர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு தற்பொழுது அவர்கள் நம்முடைய பவுல் குரு மடத்தில் தன்னுடைய MTH பட்டய படிப்பை அவர் தொடங்கியிருக்கிறார்கள். நானும் கத்தீட்ரல் கிராஃபோர்ட்லாம் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால நிறைய படிக்க முடியல. ஆனால் இப்போ அம்மாப்பேட்டையில் நிறைய ஓய்வு நேரங்கள் இருந்ததனால் கடந்த 2 ஆண்டு காலம், 1 ஆண்டு கலைக்காவிரியில் ஒரு பட்டய படிப்பும் 1 ஆண்டு அலைகள் மீடியாவில் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் முடித்தேன். இந்த ஆண்டு பவுல் குரு மடத்தில் நானும் அது மேல் படிப்பு விவிலியத்தில் MTH சேர்ந்திருக்கிறேன். அதில் தான் எனக்கு தந்தை அறிமுகமானார்கள். எனவே இந்த நாளில் என் மக்களை சந்தித்து எங்களுக்காக செபிக்க அழைத்தேன். இந்த நாளில் மகளோடு வந்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய ஊர் முக்கியஸ்தர்கள் திருவிழா கமிட்டியின் சார்பாக பாசுக்குரிய தந்தை ஆண்ட்ரூஸ் கிளின்டன் அவர்களுக்கு மனமாற நாம் நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்து இடைவிடாமல் கடவுளுக்கு நன்றி செலுத்தும் இந்த உன்னதமான பணியை செய்ய அவருக்காக செபித்துக் கொள்வோம். பாராட்டு வண்ணமாக பாசத்துக்குரிய ஒரு தலைவர்கள் இந்த பொன்னாடையை அவருக்கு போர்த்தி கௌரவிப்பார்கள். கரவோசை எழுப்பி நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். பாசத்துக்குரிய நமது அன்பு தந்தை மண்ணின் மைந்தன் அருட்தந்தை ஃபாதர் லாரன்ஸ் அவர்களுக்கு நமது திருவிழா வாழ்த்தை தெரிவித்து நமது ஆலய அன்னதான கமிட்டி தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நமது வாழ்த்தை தெரிவிக்கின்றார். நமது மேலான அழைப்பை ஏற்று வருகை தந்த நமது அருட்தந்தைக்கு நமது ஊர் மக்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். காலத்தில் இருந்து ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். கண்களை மூடியோ முழந்தால் படியிட்டோ நின்றோ. உண்மையிலுமே மறையூரில் ஃபாதர் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும் பொழுது நல்லா இருக்கும் அப்படின்னு தலையாட்டினீங்க. அந்த மறையூரில் இடையில் அவர் ஏன் வாடி போயிருக்கீங்க, சோகமாக இருக்கீங்கன்னு அப்படின்னு பொழுது நான் சும்மா எட்டி பார்த்தேன். ஏன் சாமி இதெல்லாம் கேட்குறீங்கிற மாதிரி தான் சிலருடைய தலையாட்டல் இருந்தது. அன்புக்குரியவர்களே, மனுஷன் இன்னைக்கு தேடி அலையிறது காசாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, அதுக்கு உள்ளே புதஞ்சு கிடக்கிறது அந்த மகிழ்ச்சி தான். அந்த சந்தோஷத்தை பல நேரங்களை நம்ம தொலைச்சிருக்கிறோம். யோசிச்சு பாருங்கள், 100 வருஷத்துக்கு மேலே இந்த திருவிழா கொண்டிருக்கிற நாம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருக்கலாம். யோசிச்சு பாருங்கள், நம்ம குடும்பங்கள் எவ்வளோ அமைதியாக வாழ்ந்திருக்கலாம், நம்ம குடும்பங்கள் எவ்வளவு நம்பிக்கையோடு வாழ்ந்திருக்கலாம். ஆனால் ஏன் நம்ம குடும்பங்களில் போராட்டங்கள், பிரச்சனைகள், வறுமை, ஏழ்மை, சண்டை, சச்சரவு, நிம்மதி இல்லாத, படுத்தா தூக்கம் வரல, மாத்திரை போட்டால் தூங்கணும். எதனால் இந்த நிம்மதியை தொலைக்கிறோம்? இன்னைக்கு காலையில் ஒரு அழகான ஒரு காணொளி பார்த்தேன். திருத்தந்தை லியோ, நம்முடைய புதிய தந்தை, அழகாக ஒன்று சொன்னார், ரொம்ப பிடிச்சிருந்தது. உனக்கு முன்னாடி மிகப்பெரிய பள்ளத்தாக இருந்தாலும் அதை கடந்து போக செய்யக்கூடிய கர்த்தரை நீ அதிகாலையில் எழுந்திரிச்சு 2 கரம் விரித்து அவரிடத்தில் அந்த நாளை ஒப்புக்கொடு, அவர்கிட்ட ஜெபி, நீ தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லு, மற்றதெல்லாம் அவர் பார்த்துப்பார் அப்படின்னு ரொம்ப அழகாக திருத்தந்தை ஒரு உரையாற்றி இருக்கிறார். அமேசிங். அவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது மற்றதெல்லாம் அவர் பார்த்துப்பார். எனவே இந்த பாடலோடு உங்களை நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நம்முடைய சந்தோஷம், நம்முடைய அமைதி, நிம்மதி எப்போது நம்மோடு இருக்கணும்னு சொல்லி இந்த வேளையிலே நாம் மன்றாடுவோம். 6/8 வாங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும்
கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்ன இறைவன் உங்களை ஒரு பொழுதும் சோகத்தில் ஆழ்த்தும் கடவுள் அல்ல. அந்த இறைவன் உங்களை ஒரு பொழுதும் பள்ளத்தாக்கில் நடக்க விட்டு பார்க்கும் கடவுள் அல்ல. அந்த இறைவன் உங்களை எப்பொழுதும் கைவிட்டு விடும் கடவுள் அல்ல. இசையா புத்தகத்தில் சொன்னது போல உன்னை உன் கரு உருவாவதற்கு முன்னே அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். தன் உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிறார். நீ எழுவதையும் நடப்பதையும் இதோ ஆய்ந்து அறிந்திருக்கிறார். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் என்று சொன்னவர். எனவேதான் பெயர் சொல்லி புனித அந்தோனியாரையெல்லாம் அழைத்து அவரை இந்த பீமநகர் பகுதியிலே எங்கோ லிஸ்பனிலும் எங்கோ போர்ச்சுகலிலும் எங்கோ பதுவாவிலும் இருந்த புகழ்பெற்ற அந்த மனிதனை அழைத்து வந்து இந்த பீமநகரிலே 100 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு குடியமர்த்தி இருப்பதெல்லாம் உங்களை எப்பொழுதும் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். உங்களை எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு வழிநடத்த வேண்டும் என்பதற்காகத்தான். உங்களை எப்பொழுதும் ஆண்டவருக்குள்ளே வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அந்த இளம் வயதிலே 36 வயதிலே அந்தோனியார் அந்த ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கை, அந்த ஆண்டவர் மீது கொண்ட அசைக்க முடியாத உறுதிப்பாடு, குறிப்பாக அந்த நற்கருணை ஆண்டவர் மீது கொண்டிருந்த விசுவாசம், இதோ நான் சொன்னால் இந்த கோவேரி கழுதையும் தலை வணங்கும் என்றால் வணங்கும் என்கின்ற நம்பிக்கையோடு அவர் கொண்டிருந்த வேளையில் அவர் அடையாத துன்பமா, துயரமா, கஷ்டமா, கவலையா, அவ்வளவு பிரச்சனைகள், உறவு பிரச்சனை, தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யப்பட்ட பொழுது விமர்சனங்கள் என்று எக்கச்சக்கமாக உடனிருந்தவர்களால் அவர் அவதிப்பட்ட பொழுதும் கூட இறுதியில் உடல் நோய்பட்டு அவர் கஷ்டப்பட்ட தருணத்திலும் கூட அந்த 36 வயது இறக்கக்கூடிய வயதாய அன்புக்குரிய பிள்ளைகளை இறந்தாலும் அந்த இறப்பை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார் என்றால் அவரிடத்தில் இருந்த அந்த ஆழ்ந்த நம்பிக்கை, விசுவாசமும், அசைக்க முடியாத உறுதிப்பாடும், இந்த நிலைப்பாடும் கடவுள் மீது. எனவே தர்மையான நாளில் நான் மீண்டுமாக அழுத்தமாய் உங்களுக்காக செபிக்கிற வேளையில் சொல்லுகிறேன், கடவுளை ஒரு பொழுதும் நீங்கள் நினையாமல் இருக்காதீர்கள். எழுந்தவுடன் ஆண்டவரிடத்தில் கரம் விரித்து, அப்பா பிதாவே, இதோ என் குடும்பத்தை, என் கணவனை, என் மனைவியை, நான் பெற்றெடுத்த ஒவ்வொரு பிள்ளை செல்வங்களை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாள் என் வாழ்நாளில் ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக அமைட்டும். நான் செய்கிற சின்ன சின்ன காரியங்களையும் மகிழ்ச்சியோடு நான் செய்ய வேண்டும். என் குடும்பத்துக்காக சமைக்கிறேனா, என் குடும்பத்துக்காக நான் ஒரு பெயிண்ட் வேலைக்கு போகிறேனா, என் குடும்பத்துக்காக நான் இன்னைக்கு பேண்ட் அடிக்க போகிறேனா, அல்லது என் குடும்பத்திற்காக நான் என்ன வேலை செஞ்சாலும் அதை மகிழ்ச்சியோடு செய்வதற்கான ஆசீர்வாதங்களை கொடுமாண்டவர் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் செபித்து பாருங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். உங்க குடும்பத்தில் எப்பொழுதும் அமைதி நிலைத்திருக்கும். உங்க குடும்பத்தில் எப்பொழுதும் நிம்மதி இருக்கும். என்ன நேர்ந்தாலும், எப்படிப்பட்ட சாத்தான் உங்கள் முன்னே கண்டி வலை விரித்தாலும் அதில் நீங்கள் சிக்கி சின்ன பின்னமாக மாட்டீர்கள். ஏனென்றால் இதோ சாத்தான் அந்தோனியாரை துரத்திய பொழுது சிலுவையை வரைந்து விரட்டியவர். எனவே உங்களுடைய கரங்களிலே அந்த ஆண்டவர் எப்பொழுதும் இருக்கட்டும். உங்களுடைய கரங்களிலே அந்த ஆண்டவருடைய சிலுவை எப்பொழுதும் இருக்கட்டும். அந்த சூழ்நிலையில எந்த விதமான சாத்தானின் சோதனைகளும், எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களை அணுகாதபடிக்கு அவர் பார்த்துக் கொள்வார். எனவே அன்பின் பரலோக பிதாவே, இதோ முன்பாக கூடி செபித்துக் கொண்டிருக்கிற இந்த எளிமையான என் மக்களை உன் கரத்தில் நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். இதோ இந்த நாள் வரை என் பிள்ளைகளுடைய வாழ்வில் எவ்வளவு கஷ்டங்களும் கவலைகளும் வந்தாலும் தேவரீரே அவர்களுக்கு உயிர் மூச்சை கொடுத்து கொண்டிருக்கிறவர் நீர்தான், நம்பிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறவர் நீர்தான். ஒரு நாள் நீ எப்பொழுதும் உயர்ந்து நிற்பாய் என்று, இதோ உன்னை வாழ்நாள் இப்படி இருக்காது என்று, உன்னை நான் வாழாக்காமல் தலையாக்குவேன் என்று என் பிள்ளைகளை நீர் தினமும் ஆசீர்வதிப்பீராக. இதோ உடைய கரத்திலே ஒவ்வொரு பிள்ளையும் ஒப்பு கொடுக்கிறேன். தள்ள தொட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் தள்ள தொட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் சொல்லி, என் மகனே, என் மகளே, நீ கவலைப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். உன் குலதெய்வமாகிய இதோ அந்த அந்தோனியாருடைய கரத்தில் இருந்தவன் நான். அந்த அந்தோனியாரை நான் பற்றி கொண்டது போல அவர் என்னை பற்றி கொண்டதுனால நான் எப்படி அவரை உலகம் முழுக்க அவரை நான் உயர்த்தினோ, உன்னையும் ஒரு நாள் அதைவிட மேலாக உயர்த்துவேன் என்று சொல்லி என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாத கிண்ணமாய் நீங்கள் உங்கள் வீட்டாரும் வாழ்வதற்காக இதோ உங்கள் உள்ளத்தில் வந்திருக்கக்கூடிய நற்கருணை இயேசுவை முழுமையாக நம்புங்க. சொல்லுங்க, யார் என்னை கைவிட்டாலும், என் தாய் என்னை மறந்தாலும், என் தந்தை என்னை மறந்தாலும், என்னை ஒரு பொழுதும் மறக்காது தன் உதரத்தில் தாங்கிய இறைவன்
என்னை எப்பொழுதுமே பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார். எனக்கு முன்னும் பின்னும், எனக்கு வலதுபுறமும் இடதுபுறமும், எனக்கு மேலும் கீழுமாக. அந்நாளில் இஸ்ரேல் மக்களை மேகத்தின் சூனாக நெருப்பின் சமமாக வழி நடத்திய இறைவன் இன்றும் என்னை, புதிய இஸ்ரேல் மக்களாகிய என்னை, என் குடும்பத்தாரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். நன்றி இயேசுவே. தொடர்ந்து என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த திருவிழாவின் மகிழ்ச்சி இதோ இந்த 10 நாள் மட்டுமல்ல, வருடம் முழுக்க என்னுடைய குடும்பங்களில் எப்பொழுதும் தங்கி இருக்கட்டும். என்னுடைய குடும்பங்களில் எப்பொழுதும் என் பிள்ளைகளுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து ஆசீர்வதிங்க. குறிப்பாக குழந்தைகள் கல்வியாண்ட இந்த அரசு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பாவோட அம்மாவோட கஷ்டத்தை உணர்ந்து சிறப்பாக படிக்கக்கூடிய ஞானத்தை, அறிவை, திறமையை, இந்த நாட்களில திறமை உள்ள பிள்ளைகள் போற்றப்படுகிறார்கள். எனவே என் பிள்ளையும் திறமைசாலியாக வளரக்கூடிய எல்லா வகையான ஆசீர்வாதங்கள் கொடுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக என் பிள்ளைகளுக்கு தெய்வீக பயத்தை கொடுத்து வழங்காண்டவர, கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு வள. இதோ அந்த பிள்ளைகள் நிச்சயமாக ஒரு நாள் உயர்வார்கள் என்கிற நம்பிக்கையின் பெறால் ஞானத்தால் என் பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவர. இந்த குடும்பத்தில் இதை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் தேவரீர் இன்னும் சிறப்பாக இந்த திருவிழாவை சிறமேற்கொண்டு நடத்தக்கூடிய, ஒவ்வொரு ஆண்டும் அதில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் பொறுப்போடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்க உள்ள ஊழியக்காரர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், இதோ ஒவ்வொரு குழுவின் பொறுப்பாளர்கள், உங்களெல்லாம் வழி நடத்தக்கூடிய உங்கள் பங்கு தந்தையர், உதவி பங்கு தந்தையர், இன்னும் நம்முடைய இந்த பங்கு சுற்றிக்கக்கூடிய அத்துணை அருட் சகோதரிகளையும் உன் பாதத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். என் மக்களுக்கும் வழிநடத்தக்கூடிய எல்லா ஆய பெருமக்களுக்கும் நிறைவான சுகத்தை கொடுத்து தேவரீர் தாமே ஒவ்வொரு நாளும் அவர்களை வந்துள்ளவருடைய பாதையிலே வழிநடத்தும்படிக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இருப்பாராக ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிர செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியையும் நிம்மதியையும் வழங்குவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியரின் ஆசீர் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. என்னுடைய அன்பிலும் பாதுகாவலராக அந்த தோழமையிலும் என்றும் நீங்கள் நிலைத்து வாழ்ந்திட சென்று வாழுங்கள். கடவுள் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. விண்ணில் தோன்றும் தாரகையெல்லாம் தேவதையாகும். வெண்ணிலவோ வேதன் அமரும் வாகனமாகும்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.